விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் பெற்றோருக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி. கூடுதலாக அந்த பெற்றோருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டியும், சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து விசாரணை நடத்த வேண்டியும், அரசு உரிய இழப்பீடை வழங்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் மற்றும் தூத்துக்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மாரீஸ்வரி உள்ளிட்டோர் தாக்கல் செய்திருந்தார்கள். இதில் பெற்றோருக்கு கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோக கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையை நடத்த அரசு தரப்பில் குற்றவியல் பிரிவில் மூத்த வழக்கறிஞர் ஒருவரை அரசு தரப்பில் நியமிக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், விளாத்திக்குளம் குளத்தூர் பகுதியில் கடந்த 10ஆம் தேதி மாலை இயற்கை உபாதை கழிப்பதற்காக வெளியே சென்ற 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி, அதாவது பெற்றோரிடம் அந்த காவல் ஆய்வாளர் உரிய நடவடிக்கை எடுக்காததோடு இது குறித்து காவல்துறையினரிடம் கம்ப்ளைண்ட் கொடுக்க சென்ற அந்த பெற்றோரிடம் காவல் ஆய்வாளர் கீழ்த்தரமாக பேசியுள்ளார். சம்பவம் நடந்து 2 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றெல்லாம் அதில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு வந்தபோது இடைக்கால நிவாரணமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. 2 வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுவிடும் என அரசு தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் இந்த வழக்கில் தங்களையும் ஒரு மனுதாரராக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என மாணவியின் பெற்றோரும் கூறியிருந்தார்கள். குற்றவாளியின் மீது 33 வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருக்கிறது எனவும் என்பதை மாணவியின் பெற்றோர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திலீப் குமார் தெரிவித்தார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் மாணவியின் பெற்றோருக்கு கூடுதலாக 5 லட்சம் வழங்க வேண்டும், வழக்கு விசாரணையின் போது சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிறது, ஆகவே கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையை நடத்த அரசு தரப்பில் குற்றவியல் பிரிவில் மூத்த வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என கூறி வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். நன்றி மாரிச்சாமி, எங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.